ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பத்திரனா அடுத்த மேட்ச் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தெரிவிச்சிட்டாங்க. ஆமாங்க, அவருக்கு இந்த சீசனாகவே ரொம்ப இன்ஜுரிங்க. அவங்க நாட்டுக்கு ஆடும்போது ரொம்ப இன்ஜுரி ஆயிடுச்சு. ஐபிஎல் ஆட வந்தார், அதுலேயும் ஒரு இப்போ 6 மேட்ச்சில் வெறும் 3 மேட்ச் தான் விளையாடி இருக்காரு. நிறைய இன்ஜுரி இருக்குங்க. அதனால் வர மேட்ச் அடுத்த எல்எஸ்ஜி கூட நாளைக்கு ஆடுறாங்க. அதில் கூட அவர் விளையாடுறது சந்தேகம் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த நிக்கல் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருந்திருக்கு. அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஒரு மேட்ச் ரெட்டிஃபைர் ஆகிறாரு, வந்து பால் போடுறாரு ஒரு மேட்ச்சில், அடுத்த மேட்ச் அது இன்னும் அதிகமாகிறதுனால அவர் அடுத்த மேட்ச் விளையாடுறது சந்தேகம் தான் சொல்லியிருக்காருங்க. ஏன்னா பத்திரானா சென்னை சூப்பர் கிங்ஸில் அணியில் ஒரு முக்கிய வேகப்பந்து வீச்சாளராக இருக்காருங்க. எல்லா மேட்சும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியனுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா, விக்கெட்டே வியாத டைமில் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்து நம்ம சென்னை அணியை காப்பாற்றினது அவர் தாங்க. அதனால் அப்படியாப்பட்ட பிளேயருக்கு இன்ஜுரி ஆகுதுன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா நல்லா போட்டுட்டு இருக்காரு, அதுதான் மெயின் விஷயமே. அதனால் பத்திரனா அவரோட வேகம் கண்டிப்பாக டெத்தில் சூப்பராக இருக்குது. அவர் இல்லாதது டீமில் கண்டிப்பாக ட்ராபேக்னு சொல்லாங்க. ஏன்னா மல்லிங் ஆக்ஷன் வருதுங்க அவருக்கு. மல்லிங்கா மாரி ஒரு ஆக்ஷன் வர்றதுனால அவரோட போலிங்கை கணிக்க முடியல நம்ம பேட்ஸ்மேனால். அந்தளவுக்கு சூப்பராக போடுறாரு. ஏக்கர்லாம் போடுறாரு. டெல்லி ஆப்போசிட்டாக ஒரு 3 பால் போட்டார் பாருங்க ஏக்கரு. செம பாலுங்க. அந்த ஏக்கரில் அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்குது. அதனால் நல்ல பவுலராக இருக்கார். அவருக்கு இன்ஜுரி வருதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அவர் இன்னும் அடுத்து வர மேட்ச் இல்லாமல் அகத்து வர மேட்சாச்சு நல்லா இன்ஜுரி கிளியர் பண்ணிங்கன்னா அவர் நம்ம சென்னை அன்னைக்கு திரும்பி வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மாற்று வீரராக யார் இறக்கலான்னு பார்த்தாங்கன்னா, ரிச்சர்ட் கேல்சனுங்க. செம்ம ஃபாஸ்ட் பவுலருங்க. இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர், டால் பவுலர். அவர் 34 வயசில் தான் இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக இங்கிலாந்து அணியில் டெபியூட் ஆனார். அதில் பார்த்தீங்கன்னா முக்கிய வீரர் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பந்த் விக்கெட்டாக அவர் தாங்க எடுத்தார். டெபியூட் மேட்ச்சில் சூப்பராக பால் போட்டார். அதுக்கப்புறம் அவர் இன்ஜுரி இருக்கிறதுனால நிறைய அவரை எடுக்கலை. நிறைய இங்கிலாந்து அவர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நல்ல பவுலரு, நிறைய இன்ஜுரி இருந்தனால அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் வெறும் 9 T20 மேட்ச் தான் விளையாடியிருக்காரு. ஆனால் டொமஸ்டிக் செம மேட்ச் விளையாடியிருக்காரு. நிறைய விளையாடியிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 36 வயசு பவுலர். சென்னை அன்னைக்கு இவர் வந்திருக்குது நல்லதே சொல்லலாம். ஏன்னா முஸ்தபிசர் ரஹ்மான் வேறு இந்த மந்த் இதாக இருப்பார், அவர் போயிடுவார். அதுக்கு பதில் இவர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார். இதோ பத்திரனுக்கு வேறு இன்ஜுரி அதுமாரி வர்றதுனால அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக இவரை சென்னையில் எடுப்பாங்க. அதனால் இவர் வந்திருக்குது ரொம்ப நல்லதுங்க. நல்ல டால் பவுலர் மெயின். அதான் சென்னையில் இப்போதைக்கு டால் பவுலர் யாருமே இல்லை. முஸ்தபிசர் ரஹ்மான் இருக்கார், அவரும் ஓரளவுக்கு ஷார்ட் தான். பத்திரனா இருக்கார், ஆனால் அவர் அடிக்கடி இன்ஜுரி வர்றதுனால அவருக்கு கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவர் இருப்பார் நான் நினைக்கிறேங்க. அப்புறம் மொயின் அலிங்க. மொயின் அலி நல்ல ஆல்ரவுண்டருங்க. அவர் ஏன் தான் இன்னும் சென்னை அணி லெவல்ஸில் இறக்கலைன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயருங்க. 20 பாலுக்கு 40 ரன் அடிக்கிற பிளேயரு, ஆஃப் ஸ்பின்னர், சூப்பராக பாலும் போடுவார். அதனால் அவர் இறக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேனியல் மிச்சலுக்கு நிறைய வாய்ப்பு தராங்க. கண்டிப்பாக அடுத்த மேட்ச் டேனியல் மிச்சலை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம மொயின் அலிக்கு சான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேங்க. சென்னை அணியோட பிளேயிங் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, ரச்சின் ரவீந்திரா, கைகோட் அப்படியே தாங்க இருப்பாங்க. ஏன்னா ஓப்பனிங் ஆடுறாங்க. ரச்சின் ரவீந்திரா இன்னும் அந்தளவுக்கு இன்னும் ஷைன் ஆகலை, அவர் இருப்பார். ரஹானே அவர் இந்த சீசன் போன சீசன் இந்த ரஹானே இன்னும் வரலைங்க. ஏன்னா அவர் இன்னும் அந்தளவுக்கு பேட்டிங் டச் வரல. போன மேட்ச் ஓப்பனிங் அவர் சான்ஸ் கொடுத்தாங்க, சரியா பண்ணல. ஒன் டவுன் அவர் தான் சான்ஸ் கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன். டேனியல் மிச்சலுக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக மொயின் அலி போட்டால் அந்த இடத்துல நல்லாயிருக்கும். அப்புறம் சிக்ஸர் தூபே சொல்லவா வேணும்னா அடிக்கிறாருங்க. சிக்ஸர் தூபே அவரே இருக்கார். அடுத்து ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி எல்லாம் நல்ல குட்டிட்டிங்க இருக்காங்க. ஷர்துல் தாக்கூர் எடுத்திருக்காங்க. தீபக் சகர் இன்ஜுரி, அவரும் வந்தார்னா தீபக் சகர் நல்லாயிருக்கும். அவருக்கும் இன்ஜுரினால ஷர்துல் தாக்கர் கொடுக்குறாங்க. அவர் இந்தளவுக்கு சரியாக போடல. இருந்தாலும் அந்த லாஸ்ட் மேட்ச் 15வது ஓவர் சூப்பராக போட்டாருங்க. 2 ரன் விட்டு கொடுத்து அது ஒரு கேம் சேஞ்சிங் ஓவராக இருந்துச்சு. அவரும் ஒரு டீசெண்டாக போகிற பிளேயர் தான். அப்புறம் நம்ம தீக்ஷனாக்கு அப்படி முஸ்தபிசர் ரஹ்மான் நல்ல பிளேயிங் லெவன்ஸ்லாம் இருக்குது. சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்திரனுக்கு பதில் ரிச்சர்ட் கேல்சன் வருவார். டேனியல் மிச்சலுக்கு பதில் நம்ம மொயின் அலி கொண்டு விடுவாங்க. நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா எல்எஸ்ஜி பிச்சு கொஞ்சம் ஸ்பின்னிங் பிச்சுங்க. நல்லா பால் நல்லா டேர்ன் ஆகும். அதனால் ஆஃப் ஸ்பின்னர் மொயின் அலி இருக்குது நல்லதுங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் போகிறது ரொம்ப நல்லது. அதெல்லாம் பேட்ஸ்மேன் கூட ஆல்ரவுண்டர். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவன் சேஞ்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. இல்லை உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் வந்தால் நல்லாயிருக்கும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்கிற கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபும் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.